வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பூரியும் அதுக்கான பூரி மசாலாவும் நான் செய்ய போகிறேன். ஆக்சுவலாக நம்ம நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் நம்ம செய்கிறது தான். ஆனால் பூரி செய்யும் போது பூரி வந்து நல்லா உப்பி வரணும்னா அதை மாவு எப்படி பிணையணும் அந்த ட்ரிக் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், பூரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கோதுமை மாவு எடுத்துகிட்டு அது கூட வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த சால்ட் சேர்த்திட்டு இப்போ ஆக்சுவலாக கோதுமை மாவு வந்து நம்ம இந்த மாவு எப்படி பிணையிறோமோ அதை பொறுத்து தான் பூரி வந்து நல்லா உப்பி வரும். இப்போ நான் வெறும் கோதுமை மாவும் உப்பு மட்டும்தான் சேர்த்திருக்கேன். மாவு பிணையும் போது வாட்டர் ஊற்றி பிணையும் போது நம்ம வந்து சப்பாத்தி மாவுக்கு பிணைகிற மாதிரி சாஃப்டாக பிணையக்கூடாது. கொஞ்சம் நம்ம வந்து மாவு வந்து கொஞ்சம் ஹார்டாக வந்து பிணைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி பிணைகிறேன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் வாட்டர் சேர்த்திக்கிறேன். லைட்டாக வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பூரி மாவு வந்து நான் சாஃப்டாக பிணையில கொஞ்சம் ஹார்டாக பிணைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்குனா மட்டும்தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிணையணும். பூரிக்குனா கொஞ்சம் நம்ம வந்து மாவு வந்து ஹார்டாக பிணையணும். நம்ம இப்படி வைக்கும்போதே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ பூரி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பூரிக்கு வந்து போட போகிறேன். பாருங்கள், நான் பூரிக்கு தேய்ச்சிருக்கேன். பூரிக்கு தேய்க்கும் போது இந்த தேய்க்கிற இதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா, பூரி வந்து நம்ம தின்னாக தேய்ச்சிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக தேய்க்கணும். பாருங்கள், கொஞ்சம் நான் திக்காக தேய்ச்சிருக்கேன் பாருங்கள். இப்போது எனக்கு பூரி நான் இன்னும் நல்ல ரவுண்ட் ஷேப் வேணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துகிட்டு ஷேப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், என்னோடய பூரிக்கு வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டேன். நல்லா ரவுண்ட் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ இதே மாதிரி பிளேட்டில் நான் வச்சுக்கிறேன். அடுத்த பூரி தேய்ச்சிட்டேன். இதே மாதிரி எல்லா பூரி மாவையும் தேய்ச்சிக்கிறேன். பூரி தேய்க்கும் போது சின்ன ட்ரிக்கு தான், வேறு இன்னும் இல்லை. பூரி நம்ம தேய்க்கும் போது ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கணும். இப்போ நம்ம பூரி போடும்போது நல்லா பொல்லலை அப்படின்னா, தின்னாக இருந்தால் பொல்லாது, திக்காக இருந்தாலும் பொல்லாது. ஸோ நம்ம ஒரு பூரி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து தின்னா வேணுமா இல்லை கொஞ்சம் திக்காக தேய்க்கணுமாங்கிறத கூட நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பூரி நல்லா வரும். ஸோ அதனால நான் வந்து போட்டு பார்க்காம எல்லா பூரியும் தேய்ச்சிக்கிறேன். பூரிக்கு வந்து எப்பவுமே வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஹீட்டாக இருக்கணும்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கணும்னு இல்லை. நம்ம வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஒரு மாவு எடுத்து போட்டோம் அப்படின்னா டக்குன்னு மேலே வரணும். பாருங்கள், டக்குன்னு மேலே வந்துருச்சு. இந்த ஹீட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் தேய்ச்சி வச்சுருக்கேன் இந்த பூரியை போடுறேன். பாருங்கள், இந்த பூரி போட்டுட்டு இதை லைட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரெஸ் பண்ணி விடுறேன். ஆயிலுக்குள்ளே லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், பூரி எவ்வளோ நல்லா பொலிச்சு பாருங்கள். ஸோ இப்போது நான் மறுபடியும் பூரி திருப்பி விடுறேன். ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். நம்ம ஸ்லோவாக ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் பூரி பொல்லாது. ஸோ நம்ம ஆயில் டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இருக்கணும். ஆயில் ரொம்ப சூடாக இருந்தாலும் போட்டதே வந்து ப்ரௌனாக மாறிடும். ஸோ கேர்ஃபுல்லாக போடணும். ரெண்டு பக்கமும் லைட் ப்ரௌன் வந்தோடனே நான் எடுத்துருவேன். நான் வந்து பூரி மாவில் எதுவுமே சேர்த்துல, ஜஸ்ட் கோதுமை மாவும் உப்பு வாட்டர் இதுதான் சேர்த்திருக்கேன், வேறு எதுவும் சேர்த்துல. ஸோ பூரி வந்து எவ்வளோ நல்லா வந்துருக்கு பாருங்கள். பாருங்கள், இப்போ இதை எடுத்து நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேப்பர் டவல் போட்டு வச்சுருக்கேன், அதில் வச்சிடுறேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தால் இந்த பேப்பர் டவலில் வந்து ட்ரெயின் ஆகிக்கும். இப்போது பாருங்கள், நான் அடுத்தது போடுறேன். பாருங்கள், அடுத்த பூரி போடுறேன். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. போட்டோடனே இந்த மாதிரி இதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் பூரி நல்லா பொல்லும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். பாருங்கள், பூரி எவ்வளோ நல்லா பொல்லி இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நான் திருப்பி விடுறேன்.
இப்போது நான் போட்டதே என்ன ஆயிடுச்சு, ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆயிலோட ஹீட்டை வந்து நான் கம்மி பண்ணியிருக்கேன். பாருங்கள், கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ நான் எடுத்துடுறேன். பூரி வந்து நம்ம ஆயிலில் போட்டு ரொம்ப நேரம்லாம் விட்டுறக்கூடாது. ஸோ போட்டு அப்படியே இது பண்ணி அடுத்த சைடு உடனே திருப்பணும். பாருங்க, இப்போ பூரியும் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு டின்னருக்கு. பூரி வந்து நீங்கள் நான் சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு பூரி நல்லா பொல்லுச்சு அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.